ஆன்மீக அன்பர்களே, இன்னையோட பதிவு என்னன்னா 48 நாட்கள் ஓம் நமக் சிவாய நாம் ஜெபம் பண்ணோன்னா அதனுடைய பலன், அதனால நம்மளுடைய மனம் தெளிவாகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பதிவில் 48 நாட்கள் அப்படின்றது ஒரு மண்டலம். அந்த 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நமக்கு பழக்கப்பட்டுரும். ஒரு விஷயத்தை நம்ம 21 நாட்கள் செய்யும் போதே நமக்கு அந்த விஷயம் நமக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே வரும்போது நம்மளுடைய மனம் தெளிவாகும், உள்ளம் நிம்மதியாக இருக்கும். அதே போல் 48 நாட்கள் நாம் பார்த்துருக்கோம். 48 நாட்கள் அப்படின்றது ஒரு மண்டலம். அந்த 48 நாட்கள் நாம் விரதம் இருந்தோம். நம்ம பொதுவாகவே சபரிமலை ஆகட்டும், எந்த ஒரு கோவில்களுக்கு நம்ம மாலை போட்டாலும் விரதம் இருந்தாலும் 48 நாட்கள் அந்த விஷயத்தை பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம அதுலேருந்து ஒரு நம்மளோட ஆன்மா சுத்தமாகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம அந்த விஷயத்தை 48 நாட்கள் தொடர்ந்து செய்வோம். அதே போல தான் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த ஓம் நம சிவாயத்தை நம்ம ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட உள்ளம் சுத்தமாகும், மனசு நிம்மதியாக இருக்கும், நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக போகிற மாதிரி நமக்கே ஒரு நம்பிக்கை தோன்றும். இந்த இந்த பதிவை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்துலேருந்து பலன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அதில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதை நான் உணர்ந்ததுனால தான் நம்மளோட சேனலில் இந்த பதிவை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 48 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னோடய சொந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை நான் எப்படி முறையாக தொடர்ந்து பண்ணினேன் அப்படின்னா, சிவபெருமான் மேலே ஒரு அதீத பக்தி, அந்த பக்தியோட வெளிப்பாடு தான் இந்த 48 நாட்கள் இந்த ஓம் நம சிவாய ஜெபம் பண்ணேன். நான் நீண்ட நாட்களாக ஒரு மிகப்பெரிய மன போராட்டத்தில் இருந்தேன். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக நானும் நிறைய ஒவ்வொரு பதிவுகளாக பார்ப்பேன். எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது எதுலேயுமே நான் ஒரு 48 நாட்களோ இல்லை 20 நாட்களோ 21 நாட்களோ தொடர்ந்து செய்யலை. இந்த ஒரு பதிவு நான் தொடர்ந்து செஞ்சதுனால இந்த ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப மிகவும் பலனாக இருந்தது, பயனாகவும் இருந்தது. சிவபக்தியில் 48 நாட்கள் அப்படின்றது ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலத்தில் நம்ம இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நம்மளோட மனசு நம்மளோட மனசை நாம் நிலைநிறுத்தி நம்மளோட உடல் மனம் இதெல்லாம் சுத்தமாகி ஒரு புதிய பழக்கத்துக்கு நாம் வருவோம். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அது நமக்கு 21 நாட்களில் அது நமக்கு ஒரு பழக்கமாகும். இதே 48 நாள் பண்ணும்போது அதோட சக்தி இன்னும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஆன்மீகத்தை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு அதிலிருந்து ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம மனசு தெளிவாகும். நம்ம மனசு தெளிவாகவும் நம்ம மனசு சுத்தமாகவும் இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது கரெக்டாக போகும். ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரம் எதிலிருந்து உருவானது அப்படின்னா பஞ்சராட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 5 எழுத்துக்கள். நமக் சிவாய, நா ம சிவாய, இந்த 5 ஒரு பொருளை உள்ளடக்கியது. இந்த 5 பஞ்சபூதங்களால் ஆனது. அதாவது 5 பூதங்களை குறிக்கிறது. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம். இது எதுவுமே இல்லாமல் நம்மளால் இந்த பூமியில் வாழ முடியாது அப்படின்றது தான் இந்த நமசிவாய அப்படின்ற வார்த்தையோடைய இந்த 5 பூதங்களையும் குறிக்குது. இந்த மந்திரம் நம்மளை உள்ளேருந்தே சுத்தப்படுத்தும். அதாவது வெளியில் நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அதை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கும். அதே போல் இந்த மந்திரத்துக்கு இந்த ஓம் நம சிவாய அப்படின்றது இது பஞ்சபூதங்களும் 5 பூதங்களையும் உள்ளடக்கிய நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் உள்ளடக்கிய மந்திரம் அப்படின்றதுனால நம்ம மனசை சுத்தப்படுத்தும். எனக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா, மன அமைதி. ஒரு மனுஷனுக்கு மனசு மன அமைதியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கும். மன அமைதியாக இருந்ததுனாலே அமைதியாக இருந்தது அப்படின்னாலே நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டோம். அதே போல் கோபம் நமக்கு குறையும். தூக்கம், அதாவது நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவோம். நமக்கு நல்லா தூக்கம் வரும். அதே போல் நம்பிக்கை ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்பிக்கை பிறக்கும். அதே போல் நம்ம இப்போது நெகட்டிவ் தாட்ஸு
நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வந்து எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியே வருவோம். அதே போல் ஆன்மீகத்தில் நம்மளுடைய ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சிவபெருமான் மேலே மட்டும் கிடையாது, பொதுவாக ஆன்மீகத்தில் நமக்கு இதாகும். சரி, இந்த நன்மைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இதை எப்படி நம்ம முறையாக வந்து கையாண்டு இதோட பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். தினம்தோறும் காலையில் எந்திரிச்சதும் குளிச்சிருங்க. குளிச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல் சுத்தமாகும். அதே போல் நம்ம உடல் சுத்தமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மனசு சுத்தமாகும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு தீபம், பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திரிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சு நீங்கள் காலையில் ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் நம சிவாயத்தை நீங்கள் 100 முறை வந்து 108 முறை உபசரித்தாலும் சரி, உச்சரித்தாலும், இல்லை 1008 முறை, அது வந்து உங்களுடைய வசதிக்கு. உங்களால் 1008 முறை வந்து 48 நாளும் சொல்ல முடியும்னா 1008 முறை சொல்லுங்கள். இதே போல் காலை மாலை 2 முறை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்கள் மனசு சுத்தமாகிறத நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து 108 முறை தான் சொல்லணும், 1008 முறை தான் சொல்லணும் அப்படின்ற கணக்கு எதுவுமே கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட மனசு வந்து சுத்தமாகும், நல்லா தூங்குவோம். நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். அதே போல் வந்து என்னென்ன அற்புதம் வந்து நமக்கு வரும் அப்படின்னா வந்து வெளியில் வந்து எந்த ஒரு பெரிய விதமான மாற்றங்களோ நமக்கு எந்த ஒரு மிராக்களுமே பெருசாக நடக்கலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் முதவே சொன்ன மாதிரி உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். நம்ம மனசும் நம்ம இதுவும் சுத்தமாக இருந்ததுனாலே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு நல்ல விஷயங்களாகவே வந்து வரும். எப்போவுமே வந்து நமக்கு உள்ளத்தில் இருக்க அமைதி வந்து ஒரு மிகப்பெரிய வரம். அந்த உள்ள அமைதி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும். 48 நாட்களோட முடிவில் நீங்கள் இந்த ஓம் நம சிவாயத்தை செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, தெளிவு இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களால் இதை உணர முடியும். 48 நாட்கள் வந்து நீங்கள் விடாமல் தொடர்ந்து வந்து சிவபெருமான மனம் உருகி உள்ளம் உருகி நீங்கள் இந்த ஓம் நம சிவாயத்தை நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராட்சம் வச்சு இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது வந்து ருத்ராட்ச மாலை வச்சு ஜபம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவாங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எப்படி தெளிவோ, உங்களுக்கு என்ன மாதிரி முடியும் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த 48 நாள் இந்த ஓம் நம சிவாயத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு 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 மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் சோர்ந்து போகிறப்ப அவனுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஒரு மனிதனுக்கான ஹெல்ப்பு, ஒரு உதவி. அந்த மனிதன் வந்து யாருமே இல்லை, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற உணர்கிற தருணத்தில் தான் வந்து ஆன்மீகத்தை தேடி போவாங்க. அந்த மாதிரி ஆன்மீகத்தை தேடி போய் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் தான் வந்து இந்த ஒரு சேனல், பக்தி பாதை அப்படின்ற இந்த சேனல். நான் வந்து அந்த நிலைக்கு வந்து நான் போனதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் ஆன்மீகம், சிவபெருமான், முருகன் ஆகட்டும் எல்லா கடவுளையுமே வழிபாடு செஞ்சு அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது என்னோடய மனக்குழப்பமாகட்டும், பயமாகட்டும், ஏமாற்றமாகட்டும் இது எல்லாமே வந்து குறைஞ்சது. நீங்கள் வந்து கேட்கலாம், 48 நாள் வந்து இந்த ஓம் நம சிவாயத்தை நான் ஜபம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலைன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு. நல்லது அப்படின்றது வந்து நமக்கு வெளியில் நடக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஓம் நம சிவாய, அதாவது வந்து உள்ளம் நான் முதவே சொன்ன மாதிரி நம்மளோட உள்ளம் வந்து தெளிவாகும், மனம் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆக்குறவரும் அவர் தான், அழிக்கிறவரும் அவர் தான் அப்படின்னு. நம்மளுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கருணை கடவுள்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கருணை கடவுள் வந்து காது வச்சு கேட்பார். தினம்தோறும் வந்து காலை மாலை 2 வேளைகளிலும், இல்லை சில பேர் வந்து எப்போதுமே பெரியவர்கள்லாம் அந்த ஆன்மீக வழியில் போகிறவங்கெல்லாம் எப்போதுமே இந்த ஓம் நம சிவாய மந்திரமாகட்டும் அவங்களுக்கு என்னென்ன மந்திரம் தெரியுமோ அந்தந்த மந்திரங்களை வந்து அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு 7 நாட்கள் வந்து நம்மளோட மனசு வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். தொடர்ந்து நம்மளால் வந்து இதை பெருசாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது.
ஃபஸ்ட்டு 7 நாள் ஒரு வாரம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டோன்னா அடுத்த 7 நாட்கள் 15 நாட்கள் கழித்து உங்களுக்கே ஒரு மனசில் ஒரு அமைதி வந்து நீங்கள் உணர்வீங்க. 30 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோபம் குறையும், நம்மளோட மனசு தெளிவாகும். அதே 48 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தொடங்கும் போது நம்ம எப்படி இருந்தோமோ அதுக்கும் அந்த 48 நாட்களுக்கு அப்புறமும் நம்ம மனசில் வந்து நிறைய தெளிவு இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இதில் நாங்கள் செஞ்சதுனால எங்களுக்கு என்னென்ன வந்து மாற்றம் நடக்கும் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நீங்கள் நல்லா தூங்குவீங்க, நல்லபடியாக தூங்குவீங்க, நல்ல தூக்கம் வரும், நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வருவீங்க. அதே போல் உங்களோட நம்பிக்கை வந்து நிறைய வந்து அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பயம் வந்து குறையும், மனசு வந்து உங்களுக்கு அமைதியாக இருக்கும். சிவன் வந்து எப்போவுமே வெளியில் மிராக்கள் வந்து காட்டவே மாட்டார், ஆனால் நமக்குள்ளேயே வந்து எப்போதுமே வந்து நம்ம உள்ளத்தில் வந்து மிராக்கள் காட்டிகிட்டே இருப்பார். கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்போவுமே போய் எனக்கு பணம் வேணும், வெற்றி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும், நான் முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சியில் நான் வெற்றி பெறணும் அப்படின்றத மட்டும் நம்ம வேணும்னாலே நம்ம உள்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அமைதியாயிரும், நம்ம வாழ்க்கை வந்து தானாக சரியாகும். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். தினம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் உணர்ந்த இந்த ஒரு 48 நாள் விஷயத்தை ஓம் நம சிவாய ஜெபிச்சு நான் வந்து பெற்ற பலனை என்னோடய வியூவர்ஸ்க்கும் வந்து நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவையே நான் பதிவிட்டேன். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்களும் வந்து சிவபெருமானை நினச்சி இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை செஞ்சு நான் பெற்ற அதே பலனை நீங்களும் பெறணும்னு நானும் உங்களை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.